வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 3 டைமென்ஷனல் க்ளோஸ் பேக்கிங் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கிறிஸ்டல்ஸ் வந்து அதோட ஜாமெட்ரி 3 டைமென்ஷனில் தான் இருக்கும். இப்போ இதில் ஒன்று வந்து 3 டைமென்ஷனல் க்ளோஸ் பேக்கிங் ஃப்ரம் 2 டைமென்ஷனல் ஸ்கொயர் க்ளோஸ் பேக்ட் லேயர்ஸ். ஏற்கனவே SCP ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங் லேயர் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுலேருந்து இந்த 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சரை கொண்டு வரும். ஃபஸ்ட்டு வந்து ஏஏஏஏ டைப் அரேஞ்ச்மெண்ட், சிம்பிள் கியூபிக் க்ளோஸ் பேக்கிங். இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் ஆஃப் ஈச் லேயர் இஸ் பிளேஸ்ட் ஓவர் ஸ்பேஸ் ஆஃப் லேயர் பிலோ நாட் இன் த டிப்ரெஷன்ஸ் ஆஃப் த லேயர். இது வந்து சிம்பிள் கியூபிக் க்ளோஸ் பேக்கிங் அப்படிங்கிறத கொடுக்குது. இங்கே கோஆர்டினேஷன் நம்ம படத்தில் காட்டின மாதிரி 6ன்னு வரும். ஆனால் இங்கே வந்து நேச்சுரல் கிறிஸ்டல்ஸ் எதுவுமே வந்து இந்த மாதிரி SCC ஸ்ட்ரக்சர்ஸில் இல்லை. அடுத்தது தான் ஏபி டைப்பு ஆர் பாடி சென்டர் கியூபிக் க்ளோஸ் பேக்கிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எப்படி உருவாகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பியர் ஆஃப் நெக்ஸ்ட் லேயர்ஸ் பிளேஸ் இந்த டிப்ரெஷன் ஆஃப் த லேயர் பிலோ. இட் கிவ்ஸ் ரைஸ் டு பாடி சென்டர் கியூபிக் க்ளோஸ் பேக்கிங். இதில் கோஆர்டினேஷன் வந்து 8. என்னென்ன மெட்டல் வந்து இந்த மாதிரி BCC ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சிசிஎம் இதெல்லாம் நம்ம சொல்லலாம், இந்த அல்கலி மெட்டல்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 3 டைமென்ஷனல் பேக்கிங் ஃப்ரம் 2 டைமென்ஷனல் ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக் லேயர்ஸ். நம்ம ஏற்கனவே 2 டைமென்ஷனல் HCP பார்த்துருக்கோம். அதுலேருந்து ஒரு 3 டைமென்ஷனல் பேக்கிங் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 டைமென்ஷனல் 2 பார்த்தோம். ஒன்று வந்து SCP, இன்னொன்று HCP. SCPலேருந்து 3 டைமென்ஷனல் பார்த்தீங்கன்னா, ஒன்று SCC பேக்கிங் ஒன்று இருக்குது, அதாவது ஏஏஏஏ டைப் அரேஞ்ச்மெண்ட். இன்னொன்று வந்து ஏபி டைப் அரேஞ்ச்மெண்ட், அதாவது BCC பேக்கிங் அப்படிங்கிறது இருக்குது. பொதுவாக நேச்சுரல் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏபி டைப் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இருக்கும். ஏஏஏஏ அரேஞ்ச்மெண்ட்டில் நேச்சுரல் கிறிஸ்டல்ஸ் எதுவும் இருக்கிற மாதிரி இல்லை. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டைமென்ஷனல் பேக்கிங் ஃப்ரம் 2 டைமென்ஷனல் ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக் லேயர்ஸ். 2 டைமென்ஷனல் HCPலேருந்து அடுத்து 3 டைமென்ஷனல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் தான் வந்து டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ், ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் இதெல்லாம் நமக்கு வரும். சரிங்களா?